வணக்கம். நல்ல ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டிகாஷன் போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 100 ml தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். இது தண்ணி கொதிக்கட்டும், ஃபில்டரை ரெடி பண்ணிடலாம். ஃபில்டர் நல்லா காஞ்சி இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கடையில் வாங்கின காஃபி பவுடர் தான். காஃபி பவுடர் வாங்கினோன்னு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் கொட்டி வச்சுருங்க. இது எவ்வளோ காற்று புகாமல் இருக்குதோ அவ்வளோவுக்கு அரோமா ரீட்டைன் ஆகும். இது மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட்டை அதை வச்சு நல்லா காஃபி பவுடரை நல்லா 2 தடவை அழுத்தி விட்டுடுங்க. காஃபி பவுடர் நல்லா டைட்டாக இருக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இந்த பிளேட் கட்டாயமாக போடணும். அந்த ஹோல் வழியாக தண்ணி மெதுவாக தான் இறங்கணும். நம்ம காஃபி பவுடர் ஏற்கனவே அழுத்தி வச்சுருக்கிறதால கொஞ்சம் தண்ணி மெல்லமாக தான் இறங்கும். அதனால் காஃபி பவுடரோடு அந்த தண்ணி கொஞ்சம் நேரம் இருக்கும். டிகாஷன் நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ காஃபிக்கு பாலை காய்ச்சிடலாம். 1 டம்ளர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கேன். இது பேக்கெட் பால் தான். காஃபிக்கு எப்போதுமே பாலை ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிக்கோங்க. ஏற்கனவே காய்ச்சின பாலில் போடாதீங்க. பால் நல்லா கொதி வருது. இது இன்னும் 2 நிமிஷம் காயட்டும். பால் நல்லா காஞ்சி அதில் இருக்க க்ரீம் வெளியில் வரணும். அப்போ தான் பால் நல்லா வாசனையாக இருக்கும். பால் நல்லா வாசனை வர காய்ச்சினா தான் காஃபி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காஃபியை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டம்ளரில் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரையோட வாசனை காஃபியோட ஃப்ளேவரை கொஞ்சம் குறைச்சிடும். காஃபிக்கு எப்போதுமே இனிப்பு குறைச்சலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் தேவையோ அவ்வளோக்கு டிகாஷன் எடுத்துக்கோங்க. டிகாஷனை 2 ஆற்றி சர்க்கரையை கரைச்சிக்கலாம். நம்ம போட்ட சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இதோட கொதிச்சிட்டு இருக்க பாலை சேர்த்தா ஃபில்டர் காஃபி ரெடி. தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் டிகாஷன் மேலே அப்படி ஊற்றிக்கோங்க. ஒரு அருமையான ஃபில்டர் காஃபி ரெடி. நன்றி.